எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்முகம் பார்க்கணுமே உம் அழகை ரசிக்கணுமே உம்முகம் பார்க்கணுமே உம் அழகை ரசிக்கணுமே உம் பாதம் அமரணுமே நான் உம் பாதம் அமரணுமே உம் சித்தம் அறியணுமே நானும் சித்தம் அறியணுமே எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றவா இருப்பதாக என் வாயின் சொற்களெல்லாம் உமக்கு ஏற்றவா இருப்பதாக என் இதயம் ஏற்றதெல்லாம் இன்று என் இதயம் ஏற்றதெல்லாம் உமதல்லவா எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றவா இருப்பதாக இன்று நான் பார்க்கும் பார்வையெல்லாம் உமக்கு ஏற்றவா இருப்பதாக நான் நடக்கும் பாதையெல்லாம் இன்று நான் நடக்கும் பாதையெல்லாம் ஐயா உமதல்லவா எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஆண்டவரே நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்மை நான் தேடுகிறேன் கர்த்தரை ஆண்டவரை நேசிக்கிற மகன் கர்த்தரை சேவிக்கிற மகன் ஆண்டவரே யாரை சேவிப்போம் என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே என்னுடைய
அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர், உயிருள்ள தேவன். அவரை சேவிப்பது அப்பா இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் யோசுவா சேவிக்கிறத போல நாங்களும் ஆண்டவரை எங்கள் குடும்பம் எங்கள் சபையும் எங்கள் சபைகளை உண்மை சேவிக்க நீர்கள் தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒழுக்கம் உள்ள குடும்பமாய், பக்தி உள்ள குடும்பமாய், ஆண்டவரை தேடுகிற விசுவாச குடும்பமாய் எங்கள் குடும்பங்கள் வளர, கர்த்தருக்கு உகந்த குடும்பமாய் வளர, ஞானம் உள்ள குடும்பமாய், அப்பா கீழ்ப்படுகிற குடும்பமாய், அப்பா அன்புள்ள குடும்பமாய், அரவணைக்கிற குடும்பமாய் அப்பா எங்கள் குடும்பம் வளர எங்களுடைய கடமையில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆண்டவர் 6ஆம் மாதத்தின் கடைசி நாளில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை சேவிக்க ஒன்று சேர்த்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் தன் சொந்த குடும்பத்தை ஒன்றாய் ஆண்டவர் நடத்துகிறவனாய் ஆண்டவரே நாங்கள் அப்பா பக்தி உள்ளவனாய் விசுவாசத்திலே கர்த்தாவே தங்கள் குடும்பங்களை ரட்சிக்கும்படியாக தங்கள் குடும்பங்களை எல்லா காரியங்களையும் செய்கிறவனாய் எங்களை நடத்தும். வீணான காரியங்களை போதித்து இடையூறு இருக்கிற தகப்பனாய் தாயார் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரின் முழு தேடி அவருடைய மகிமை வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க நல்ல பிள்ளைகளாய், சாட்சி உள்ள பிள்ளைகளாய், அன்பு நிறைந்த பிள்ளைகளாய், பாசம் நிறைந்த பிள்ளைகளாய், கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாய் எங்களை நடக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் தேவனை அறியாத பிள்ளைகள். நாங்களோ உங்களை அறிந்திருக்கோம், உங்களுடைய அன்பை ருசித்திருக்கிறோம், இந்த மகிமை என்னது என்று தெரியும், இந்த வல்லமை என்னது என்று தெரியுமானோம். நாங்கள் கர்த்தாவே உலக பிள்ளைகள் போல காதுபடி எங்களுடைய வாழ்க்கையில நல் சாட்சி உள்ள பிள்ளைகளாக நடக்க கர்த்தாவை எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்கள் சபையை எடுத்து பயன்படுத்த எங்கள் சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவை நீங்கள் பயன்படுத்துகிறதா கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக அதை எங்கள் வழி நடத்துகிறார். இந்த நாளில் கூட இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தன்னுடைய கரங்களில் ஒப்புடும். இந்த ஆராதனையை பதிலளித்து அப்பா நீர் விசாரமாக இருக்கிற பிள்ளைகளை கற்ற தொழுவினார் சந்திக்கிறார். இந்த நடக்கிற விசேஷ மாலை ஆராதனையில் அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவை கொண்டு வாங்க. ஒவ்வொரு இறுதியத்திலும் சிந்தையும் நீங்கள் பேசும். என்னுடைய கரம் கூட பாதுகாப்பு அவர் வந்த ஒவ்வொரு தனித்தனியாக பேர்ப்பதை ஆசீர்வதி. ரத்த கொட்டைக்குள்ள மூடிகள் கர்த்தரை ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை மீதியாக இருக்கிற நாளையில கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் துணை செய்யும். உடைய வார்த்தைகளை, எண்ணங்களை, இயக்கங்களை நிறைவேற்றும். எல்லாவற்றையும் கருத்து கர்த்தர் பெரிய காரியம் இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ஒரு ஜபங்களும் எங்கள் நடத்துகிறாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லி என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் நன்றியும் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மாற்றம் இருப்பதாக. ஆமென்.